உண்டியலில் 4,71,00,000 வருவாயாக கிடைத்துள்ளது. 1117 வெளிநாட்டு கரன்சிகள் கிடைத்துள்ளன. தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக விளங்குகிறது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில். இந்த கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவார்கள். திருவிழா நாட்கள் மற்றும் விடுமுறை தினங்களில் சென்னை, கோவை, மதுரை உள்ளிட்ட வெளி மாவட்டங்களில் இருந்தும் வெளிநாடுகளிலும் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவார்கள். இந்த நிலையில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் உள்ள உண்டியல்கள் 2 தினங்களாக எண்ணும் பணி நடந்தது. இந்த பணி கோவில் இணை ஆணையர் ஞானசேகர் ஆகியோர் முன்னிலையில் நடந்தது. உண்டியல் காணிக்கைகளை எண்ணுவதற்கு கோவிலில் உள்ள வசந்த மண்டபத்திற்கு மொத்தமாக கொண்டு வரப்பட்டது. அங்கு வைத்து உண்டியல் காணிக்கைகள் எண்ணப்பட்டது. இதில் 4,71,90,172 ரூபாய் உண்டியல் காணிக்கையாக கிடைத்துள்ளது. மேலும் 1,603 கிராம் தங்க பொருட்களும் 52,230 கிராம் வெள்ளியும் 1,19,000 கிராம் பித்தளையும் உண்டியலில் காணிக்கையாக பக்தர்களால் செலுத்தப்பட்டுள்ளது. மேலும் வெளிநாட்டு கரன்சிகள் அதிக அளவில் காணிக்கையாக கிடைத்துள்ளது. குறிப்பாக இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து போன்ற வெளிநாடுகளில் இருந்தும் அதேபோல அரபு நாடுகளான சவுதி மற்றும் குவைத் நாடுகளை சேர்ந்த கரன்சிகள் உண்டியலில் வருவாயாக கிடைத்துள்ளது. மொத்தமாக 1117 வெளிநாட்டு கரன்சிகள் உண்டியல் காணிக்கையாக கிடைத்துள்ளது.